ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் தான் பகை, ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் தான் நட்பு என்பது பார்த்த உடனே கண்டறிய முடியாது. கொஞ்ச நாள் பழகி பார்த்தா தான் கண்டறிய முடியும். ஆனால் நாம் பழகிய உடனே, பழகிய பிறகு சில நாட்கள் கழித்து அவர்கள் நல்லவர்கள் என்றால் அது நமக்கு எந்த ஒரு சேதாரத்தையும் விளைவிக்காது. என்ன சிறந்த ஒரு ஆதாரமாக கூட இருக்கும் லைஃப்பில், இல்லைங்களா? ஆனால் அதே மனிதன் கெட்டவனாக இருந்துட்டா நம்ம லைஃப் டோட்டலாக பிடிங்கிட்டு போயிடும் இல்லையா? அப்போ அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது நல்லவனா கெட்டவனா அப்படின்னு சொன்னால் முடியாது. அதாவது சொல்கிறாங்க இல்லையா, விஞ்ஞானம் என்பது மனிதன் அறிவுக்கு சவாலான ஒன்று அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஆனால் விஞ்ஞானம் என்பதை தாண்டி ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனே சவாலாக அமைகின்றான் என்பது தான் உண்மைப்பா. ஏன் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு மலை உச்சியில் நிற்கின்றீர்கள், அல்லது ஒரு 10 அடி ஒரு 15 அடி மேடையில் ஒரு காட்டில் நிற்கிறீங்க. ஒரு மாலை பொழுது, ஒரு பொழுது போன நேரம், ஒரு இருட்டிய நேரம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு உருவம் ஒரு கருப்பு நிழலில் ஒரு நிழலாக தெரிகிறது. அங்கே ஒரு உருவம் வருகிறது. அந்த உருவத்துக்கு 4 கால், ஒரு வால், ஒரு தலை, 2 காது. இப்போ ஏறக்குறைய நீங்கள் என்ன யோசிப்பீங்க? அது ஒரு வேளை நாயாக இருக்கலாம், அல்லது நரியாக இருக்கலாம், அல்லது ஓனாயாக இருக்கலாம், அல்லது மிஞ்சி போனால் மான் இருந்தால் கொம்பு இருக்கணும். சம்டைம் மான்களுக்கும் கொம்பில்லாத மான்கள் இருக்குது இல்லையா? இப்போ இந்த 4 உருவங்களில் ஏதேனும் ஒன்றாக இருக்கும். ஆனால் நாம் ஒரு திறனாய்வாளனாகவோ, ஒரு ஆய்வாளனாகவோ, ஒரு அறிவாளியாகவோ இருந்தால் அந்த உருவம் என்ன என்பதை நம்மால் கண்டறிய முடியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உருவத்தின் நடை, அதாவது நம்ம கார்ட்டூன் பொம்மை பார்க்குறோம் இல்லையா? இப்படின்ட்டு செவுத்தில் கார்ட்டூன் பொம்மை பார்ப்போம் இல்லையா? தோல்பாவை கூத்து அப்படி சொல்கிறோம் இல்லையா? அதுபோல் நீங்கள் அந்த உருவத்தை கவனித்தீர்களே ஆனால் அந்த உருவம் பின்னி பிடன்று அஞ்சி நடக்கிறது என்றால் அது மான். சரிங்களா? மிக தைரியமாக தலையை ஒரு கம்பீரமாக வைத்துக்கொண்டு கொஞ்சம் வேகமாக ஓடுகிறது என்றால் அது நாய். அதே உருவம் கீழே முகந்து மோப்பம் பிடித்து கொண்டே மிகவும் முன்னங்கால்களை மண்டியிட்டால் போன்று அஞ்சு நடக்கிறது என்றால் அது நரி. அதே உருவம் கொஞ்சம் கழுத்தை அண்ணாத்தி அதே சமயத்தில் நாலாபுரமும் வேவு பார்த்துக்கிட்டே வருதுன்னு சொன்னால் அது ஓனாய் கூட்டம். இதுதான் ஒரு உருவத்தை தூரத்தேர்ந்து பார்க்கும்போது 4 கால், ஒரு வால், ஒரு தலை, 2 காது, இது மட்டும்தான் தெரியும் அந்த உருவம். ஆனால் இது நாயா, நரியா, மானா அப்படிங்கிறத நாம் இந்த மாதிரி ஒரு யூகிப்பின் அடிப்படையில் கண்டறிய முடிகிறது. ஆனால் நம்மோடு இருக்கும் சக மனிதர்களை நல்லவர்களா, இப்போ நம்ம மிருகத்தை கண்டுபிடிக்க நம்ம ஏதாவது வேலை கொடுத்தோமா? கிடையாது. நம்ம அறிவால் சிந்தித்தால் நம்மால் கண்டுபிடிக்க முடியுது. ஆனால் ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா என்பதை கண்டறிய நல்லவனாக இருந்தால் நம்ம எந்த வேலையும் கொடுக்க தேவையில்லை. ஆனால் ஒருவனை கெட்டவன் என்று அடையாளம் காட்ட வேண்டுமானால், ஒருவன் கெட்டவன் என்று அடையாளம் கண்டுகொள்ளப்பட வேண்டுமானால் அதற்கு நான் மிகுந்த விலை கொடுக்க வேண்டி இருக்கிறது. சில நேரங்களில் அது நம் வாழ்க்கையின் சில ஆண்டுகளாகவே போய்விடும். என் வாழ்க்கையில் அது நடந்துள்ளது. அதை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த விஷயத்தை பேசுகின்றேன். இந்த விஷயம் எந்த இலக்கியத்திலும் காணப்பட்டது கிடையாது. சரிங்களா? இந்த விஷயம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் போடுங்க, லைக் பண்ணுங்கள்.